ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வரப்போற ஒரு மரண மாச எபிசோட விரிவான ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சீரியல்ல இப்போதைக்கு 2 பக்கமும் தீப்பொறி பறந்துட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் பாண்டியன் அவரோட மச்சான் முத்துவேலை பார்க்க போய் உருகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தங்கமயில் பிரச்சனை ஓயற மாதிரி தெரியல. விவாகரத்து கேஸ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் வயிற்றுல வளர குழந்தைய நினைச்சு பாண்டியன் குடும்பம் பாசத்துல தவிக்குது. ஆனா அங்கேயும் சதி பண்ண ஒரு குரூப் காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன அதிரடி கூத்து நடக்க போகுதுன்னு விலாவரியா ஆசிடுவோம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம முத்துவேலண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கோமதி ராஜி பார்க்க போயிருந்தாங்கல்ல, அங்க யாருமே எதிர்பார்க்காத திருப்பமா நம்ம பாண்டியன் நேர்ல வந்து முத்துவேல் கிட்ட ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருக்காரு. இத்தனை வருஷ பகை கோபம் எல்லாமே அந்த ஒரு சந்திப்புல பனி போல உருக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த நல்ல விஷயம் நடந்தா நம்ம வில்லன் குரூப்புக்கு தூக்கம் வருமா? கனால நோட்ட போட்ட குமாரு பாண்டியனும் முத்துவேல ஒன்னா சேரத பார்த்துட்டு பதறி போய் நேரத்தை அப்பா சக்திவேலுக்கு போன போட்டு மேட்ர ஓதுறான். குமார் போன்ல பேசும்போது பயத்துல அவனுக்கு கையும் காலும் ஓடல. அப்பா, எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துரும் போல இருக்குப்பா. நம்ம கைய விட்டு எல்லாமே போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. அத்தையும் ராஜி வீட்டுக்கு வந்திருக்காங்க, இன்னும் அங்கதான் இருக்காங்க. பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருக்காங்க. அங்க போனா நம்ம அப்பத்தா பெரியப்பா அம்மா எல்லாரும் அப்படியே பாசமலா கொட்டுறாங்கப்பா. அந்த பெரியப்பாவும் ஒன்னும் லேசானவர் இல்லப்பா. ராஜி கிட்ட பயங்கரமா உருகுறாரு அப்படின்னு மூச்சு விடாம பேசுறான். அது மட்டும் இல்லாம திருப்பதி முத்துவேல் பக்கம் பக்கமா பாராட்டின கதையும் குமார் விவரிக்கிறான். அந்த கதிரை அந்த வீட்டுல ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்காங்களாமா அப்பா. வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு ராஜ் பெரியப்பாவை வெளியில கூட்டிட்டு போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கதிரோட அப்பாவும் பெரியப்பாவும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசினாங்கன்னு தூரத்துல இருந்து பார்க்க முடியல. ஆனா ரொம்ப உருக்கமா ஏதோ பேசிட்டு இருந்தாங்கப்பா. இதை பார்த்தா மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இங்கேயே வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு குமார் தன் வயிற்றுச்சல கொட்டினான். இதை கேட்டு சக்திவேலு அங்க போன்ல செம காண்டாகிறாரு. அவரோட முகத்துல வன்மமும் ஆத்திரமும் அப்படியே தெரியுது. வந்துருமோ என்னடா வந்துரும், இப்பதான் பாதி வந்துருச்சுல்ல, மீதி மொத்தமா உள்ள வந்துடும். வந்து மொத்த சொத்தையும் ஆட்டையை போடும். இந்த குடும்பத்தை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, நம்மள நடுத்தருவுல நிக்க வச்சிடும்டா அப்படின்னு கத்துறாரு சக்திவேலு. இத்தனை நாளா அண்ணன் தம்பியை பிரிச்சு வச்சு சொத்தை அனுபவிக்கலான்னு நினைச்சா அவரோட நரிகுணம் இப்ப பயமா மாறுது. உடனே சக்திவேலு, அண்ணனோட ஹெர்னியா ஆபரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவுன்னு சொன்னாங்களே, அந்த மேட்டர்ல என் தன் சந்தேகத்தை திருப்புறாரு. ஏன்டா குமாரு, உன் பெரியப்பா தான் எங்க அண்ணன், அவர் ஆபரேஷன் கதையை நீ நம்புறியாடா? இங்க ஹெர்னியா ஆபரேஷன் பண்றதுக்கு இடமே இல்லையாடா? அதுக்கு அவர் சென்னை வரைக்கும் போகணும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சர்க்கிள் எல்லாம் விசாரிச்சுட்டேன். இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகாதுடா. ஆனா இவரு 10 லட்சம் ரூபாய் சொல்றாரு. அந்த 420 ஏமாற்றி வாங்கியிருக்காண்டா. இவரும் அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. என்னமோ தப்பா இருக்குடா அப்படின்னு புது குண்டை தூக்கி போடுறாரு. குமார் உடனே நாம நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு பெரியப்பா கிட்டேயே போய் நேராவே கேட்கலாம்ப்பா அப்படின்னு ஐடியா கொடுக்க, அதுக்கு நம்ம முரட்டு வில்லன் சக்திவேலு, வேண்டாண்டா, இப்ப கேட்டா அவர் ஃபுல்லா சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு, சண்டை தான் வரும். சண்டை போட்டா உங்க அப்பத்தா வந்து உடம்பு சரியில்லாதவனை இந்த பாடு படுத்துறீங்களேன்னு சென்டிமெண்ட் பேசி ஆரம்பிச்சிடும். சிம்பத்தி ஃபுல்லா அந்த பக்கம் போயிடும். நமக்கு இறக்க இல்லைன்னு ஊர்க்காரங்க நம்ம பக்கம் திரும்பிப்பாங்க. அதனால ஒரு 2-3 நாள் அமைதியா இருப்போம். அண்ணன் கொஞ்சம் தேரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கச்சேரியை வச்சுக்கலாம். நம்ம வீட்டு பணம் 10 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. இனிமே ஒரு 10 பைசா கூட வீட்டு காசை தூக்கி கொடுக்க விட மாட்டேன், பாத்துக்கலாம் விடு அப்படின்னு காய் நகர்த்துறாரு. இவங்க 2 பேரோட சதியை பார்த்தா முத்துவேல் குணமடைஞ்சதுக்கு அப்புறம் பெரிய லெவல்ல சொத்து சண்டை வெடிக்கும்னு நல்லாவே புரியுது. அடுத்த சீன்ல பாண்டியன் வீட்டுல ஒரு பயங்கரமான ஈவோ பஞ்சாயத்தோடுதுங்க. தங்கமயில் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அவகிட்ட சரவணன் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் பாண்டிய மனசுக்குள்ள ஒரு தாத்தாவா வாரிசு மேல இருக்கிற பாசம் உசுர உருக்குது. அந்த பிள்ளைக்கு இப்ப உடம்பு சரியில்லாத நேரம் கை செலவுக்கு காசு இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரவணனை கூப்பிட்டு, சரவணா இங்க வாடா, நீ ஒரு வேலை செய்யணும்டா, நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் தங்கமயில் கிட்ட கொடுத்துட்டு வந்துருன்னு அன்பா சொல்றாரு. ஆனா நம்ம சரவணன் இப்ப பழைய சரவணன் இல்லைங்க. அவனோட கௌரவமும் தங்கமயில் குடும்பம் பண்ண துரோகமும் அவன் மனசு திரும்ப மாதிரி மாத்தி இருக்கு. அப்பாவை ஏறிட்டு பார்த்து ரொம்ப உறுதியா, இல்லப்பா நான் போக மாட்டேன், என்ன போக சொல்லாதீங்கப்பா, நான் போக மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். பாண்டியனுக்கு சுருக்குன்னு கோவம் வருது. நடத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த டயத்துல நம்ம கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா? எல்லாத்தையும் அவங்களே பாத்துப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒதுங்கிக்க முடியுமாடா? உனக்கு பிறக்க போற குழந்தை மேல கொஞ்சமாவது அக்கறையாட நடந்துக்கோடா அப்படின்னு ஒரு அப்பாவா அனுபவஸ்தரா அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு சரவணன் கொஞ்சமும் இறங்கி வராம, குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா, ஆனா அதுக்காக நான் அவளை போய் பாக்குறதோ பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதோ இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு கராரா பேசுறான். பாண்டியன் விடாம, நான் உன்னை மயில கூட்டிட்டு வர சொல்லி உடனே சேர்ந்து வாழ சொல்லல, போய் பணத்தை கொடுத்துட்டு வர வேலையத்தான் சொல்றேன்
அதையே செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சரவணன் சொல்ற பதில் தான் இந்த சீனோட ஹைலைட். அப்பா அவளையும் அவ குடும்பத்தையும் இருக்கிறவங்களையும் என்னால பார்க்கவோ பேசவோ முடியாதுப்பா. இது வரைக்கும் நீங்க சொல்லி எதையுமே நான் மறுத்ததில்ல. ஆனா இந்த விஷயத்த நீங்க சொல்றது எதையுமே என்னால பண்ண முடியாதுப்பா. பிளீஸ்பா எனக்கு கட்டாயப்படுத்தாதீங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காகவும் தம் முடிவை மாத்திக்க மாட்டேங்கிற ஒரு விஐபி மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறான். எங்க வேற மாதிரி மாறிட்டான்னு அதிர்ச்சியோட பாத்துட்டு நிக்கிறாரு. சரவணன் தன்னோட பேச்ச தட்டிட்டு போன கோவத்திலையும் கவலையிலையும் பாண்டியன் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அங்க வர கோமதி கிட்ட தம் மனக்குமுறல கொட்டுறாரு. கோமதி உள்ள வந்து, நானும் ராஜி அண்ணனை போய் பார்க்க போனோம்ல, அவருக்கு ரொம்ப சந்தோஷமுங்க, முகத்துல அந்த சந்தோஷம் தெரியுது அப்படின்னு பாசமா ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாண்டியன், கோமதி தயவு செஞ்சு சரவணன் பத்தி பேசாதடி, அவன் வேற மாதிரி மாறிட்டான். இப்ப நம்ம சொல்றது நல்லது கெட்டது எதுவும் அவன் காதுல வாங்க மாட்டிக்கிறான். அவனுக்கு எதை பத்தியும் அக்கறையே கிடையாது. பிறக்க போற அவன் சொந்த பிள்ளை மேல கூட அக்கறை இல்ல. தங்கமயில் மட்டும்தான் அவங்க வீட்டுல சம்பாதிக்குது. அந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவு ஸ்கேன் எவ்வளவு இருக்கும், காசு இருக்காதுன்னு நினைச்சு அவன் கையில கொஞ்சம் பணம் கொடுத்து பாத்துட்டு வாடான்னு சொன்னா நான் ஏன் போகணும்னு கேக்குறான். நான் அவன்கிட்ட சேர்ந்து வாழவா சொன்னேன், உன் பிள்ளடா போய் பாத்துட்டு வாடான்னு தானே சொன்னேன். பெரிய விஐபி மாதிரி என்கிட்ட பேசிட்டு போறான்டி அப்படின்னு கோமதி முன்னாடி தன் நாடகத்தை கொட்டி தீர்க்கிறாரு. சரவணன் மடுத்த உடனே பாண்டியன் அடுத்த பிளான் போடுறாரு. கோமதி கிட்டயே அந்த பணத்தை கொடுத்து தங்கமயில போய் பாத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அவங்கிட்ட பேசி சத்தியமா வேலைக்கு ஆகாது, நீ ஒண்ணு பண்ணு, நீயே தங்கமயில போய் பார்த்து அந்த பிள்ளைக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு பணத்தை கையில திணிக்கிறாரு. கோமதி மனசுக்குள்ள கொஞ்சம் தயக்கம் இருக்கு. சரிங்க, ஆனா அவங்க வீட்டுக்கு போய் பணம் கொடுக்க சொல்றீங்க, நான் முதல்ல அவங்களுக்கு பணம் கொடுத்தப்ப வேண்டான்னு அவ உறுதியா சொல்லிட்டாளே, அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு தயங்குறாங்க. அதுக்கு பாண்டியன், தங்கமயில் வேணா சொன்னாலும் எப்படியாவது கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு வந்துரு. அந்த பிள்ளை வயித்துல இருக்கிறது நம்ம குடும்பத்தோட வாரிசு, அதை அப்படியே விட்டுற முடியாது. சாயங்காலம் அவ வேலைக்கு போயிட்டு வந்ததும் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு வா. ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த வீட்டுல இருந்தா அவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாம பேச்சு கொடுக்காத, பணத்தை கொடுத்துட்டு உடனே வந்துரு அப்படின்னு கராரா சொல்றாரு. கோமதியை அனுப்பி வைக்கிறாரு. குடும்ப கௌரவம் முக்கியம், அதே சமயம் வாரிசு முக்கியங்கிற பாண்டியனோட குணம் அந்த இடத்துல அழகா தெரியுது. இப்பதான் கதையோட மெயின் பிக்சரே வருது ஃப்ரெண்ட்ஸ். கோமதி பணத்தை எடுத்துட்டு தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. அங்க மயில் இல்ல, அவங்க அம்மா பாக்யம் மட்டும்தான் சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. கோமதியை பார்த்த உடனே பாக்யம் தன் நாரதர வேலைய ஆரம்பிக்கிறாங்க. முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, என்ன காற்று இந்த பக்கமா வீசுது, மயில் இல்லையே, வேலைக்கு போயிருக்காளே, புருஷங்கார விட்டதுக்கு அப்புறம் வீட்டிலேயே இருக்க முடியாதுல்ல, வாந்தி வந்தாலும் சரி, சலை சுத்தினாலும் சரி, மயக்கம் வந்தாலும் சரி, கவலைப்படாம வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கா. அவ வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான்னு நினைச்சு வந்தீங்களா? ஆமா, அந்த பக்கம் என்னடானா உங்க பையன் கோர்ட்ல விவாகரத்து கேட்டு நிக்கிறாரு, இந்த பக்கம் நீங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே குத்தலா கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கோமதியும் தலைச்சவங்களே இல்லையே, தன் மகனை தப்பா பேசின உடனே நச்சுன்னு திருப்பி கேக்குறாங்க. சரவணன் மட்டும் விவாகரத்து கேட்கலையே, மயிலும் தானே சரவணன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு கேக்குறாங்க. பாக்ய அதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகி, ஆமா உங்க பையன் அந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்தி இருக்காரு, எல்லாத்தையும் சதிச்சுக்கிட்டு காலில் எப்படி விழுந்து கெஞ்சுவாங்கன்னு நினைச்சாங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, வயிற்று பிள்ளைக்காரிய ஓட ஓட துரத்துனீங்களே, நீங்கெல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. கடவுள் ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சாபம் விடுறாங்க. கோமதி இப்ப செம மாசம் தைரியமா கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆமா, கடவுள் இருக்காரு, என் மகனை உங்களை எல்லாரையும் பாத்துட்டு தான் இருக்காரு, யார் யார் என்ன பண்றாங்கன்னு ஒண்ணு விடாம பாத்துட்டு தான் இருக்காரு, பாக்கட்டும். ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னா, மயில் வயிற்ற வளர்றது எங்க வீட்டு பிள்ளை, எங்களுக்கு அந்த குழந்தை மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு பொறுப்பு இருக்கு. மயிலுக்கு செலவுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு தன் கெத்த விட்டு கொடுக்காம பணத்தை நிட்டுறாங்க. பாக்யா அந்த பணத்தை ஏளனமா வாங்கிட்டு, ஏதோ உங்க வீட்டு வாரிசுக்கு பணம் கொடுக்கறதுக்காவது மனசு வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் தான்னு சொல்றாங்க. கோமதி, இந்த பணத்தை மயில் வந்தா கொடுத்துருங்க, நான் ஏற்கனவே மயிலுக்கு சொன்னதுதான், குழந்தைய பத்தி அவ்வளவு நீங்களும் கவலைப்பட வேண்டாம், எங்க பொறுப்பை நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா கோமதி போனதுக்கு அப்புறம் தான் பாக்யம் பண்ற வேலை இருக்கே, அந்த பணத்தை எண்ணி பார்த்துட்டு பேசின பேச்சுக்கு லட்சக்கணக்குல கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 1000கணக்குல தான் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு அங்கேயும் தன் பேராசையும் வாய்ப்பொழுப்பையும் காட்டுறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோவை பாத்தீங்களா? ஒரு பக்கம் விவாகரத்து கேஸ் நடந்தாலும் குழந்தைய நாங்க பார்த்துப்போன்னு கோமதி மாசான பதிலடி கொடுத்துட்டு பணத்தை கொடுத்தது 100% கரெக்ட். ஆனா அந்த பாக்யம் இருக்காங்களே, காசை வாங்கிட்டு வெறும் 1000கணக்குல கொடுக்குறாங்களேன்னு பேச்சுற பேச சுத்தமா சரியில்லை. சரவணன் பணத்தை கொண்டு போய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கரெக்டா, இல்ல அப்பா பச்சை கேட்டு போயிருக்கணுமா? அப்புறம் அந்த முத்துவேல் சக்திவேலோட ஆபரேஷன் காஸ்ட்ல சதி பண்ண பிளான் போடுறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.